கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நவம்பர் மாதம் இந்த 9ஆம் தேதியை காண்பதற்கு கூட தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கங்களும் நம் மீது காணப்படுது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் வருகிற நாட்களே கூட அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் தேவனுடைய கரம் நமக்கு துணையாக இருந்து நடத்தி நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையில கோணல்கள் எல்லாம் மாற்றி எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்று சொல்லி நம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் இறங்குகிற தேவன், கூப்பிடுகிற சத்தத்துக்கு உருக்கமாய் மனதிறங்குகிற தேவன் இந்த காலை வேளை நம்முடைய அருகிலே உங்களுடைய அருகிலே இருக்கிறார். ஏன்னா அவர் சமயமாக இருக்கிற தேவன். அவர் சமயமாக இருக்கும் பொழுது நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக நேரம் நாம் நினைப்பதுண்டு, நான் இந்த நிலையில் இருப்பது என் தேவனுக்கு தெரியுமா, என் கண்ணீரின் பாதை அவருக்கு தெரியுமா என்று சொல்லி அநேக கேள்விக்குறியான காரியங்கள் மனதில் வந்தாலும் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் எதை நினைத்தும் கலங்காதபடி இருங்கள். இந்த நாளில் கூட தேவன் தருகிறதான வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனம் 25. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு வேண்டுமானால் கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். கர்த்தரை நம்பும் பொழுது தேவாதி தேவன் உடைய வாழ்க்கையில செழிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். அநேக நேரம் நம் கர்த்தரை நம்புவதை விட்டு நம் படிப்பு, வேலை, மனிதர்கள் என்று சொல்லி வேற உலகத்தில் உள்ள காரியங்களை நம்பி நாம் போகிறோம். நம்பி போவது நிமித்தமாய் அநேக நேரம் ஏமாற்றப்படுகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை உலகத்தை நம்பி ஏமாந்த நிலையில் இருப்பீர்களானால் இந்த நாளிலே தேவனை நோக்கி, தேவனை நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கூப்பிடும் பொழுது கர்த்தரான நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில செழிப்பின்றி தரித்திரமும் வறுமையுமாய் காணப்படுகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தரித்திரமான காரியங்கள், வறுமையான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நீங்கள் நம்புங்கள். நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு கிடைக்கும். அநேக இல்லாண்மைகள் காணப்படுகிறது, வறுமைகள் காணப்படுகிறது, வேலையில இல்லாத நிலை, வேலையிலே பற்றாக்குறைவு, எல்லாவற்றிலும் பற்றாக்குறையோடு ஒரு வாழ்க்கை இருக்குமே. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யுங்கள். இந்த நாளில் இருந்து கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்கள். கர்த்தரை நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கிற தேவன். குறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப அந்த ஒளிந்து போக வேண்டுமானால், ஒரு நிறைவு வேண்டுமானால், ஒரு செழிப்பு வேண்டுமானால், ஆசீர்வாதம் வேண்டுமானால் கர்த்தரை நம்புங்கள். என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் போது மாத்திரம்தான் அநேகருக்கு நம்மிடத்துல பேசக்கூட செய்வார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இன்றி வறுமையோடு காணப்படும் பொழுது அநேகர் நம்மளை ஒதுக்கி வைத்து தள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு இருக்கிறோம். ஆனால் அந்த காலை வேளையில கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். கர்த்தரை மாத்திரம் இருக பிடித்து கொள்ளுங்கள். தேவனே உதவி செய்யும் என்று சொல்லி, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி சரணடையும் பொழுது தேவனானவர் இந்த காலை வேளையிலே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தை அப்படியே அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நான் எனும் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய தற்பரனே நலம் தருவாய். ஆம் தகப்பனே, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த வார்த்தை நிறைவேறட்டும் அப்பா. எந்தெந்த வீடுகளில் செழிப்பு இன்றி வறுமையிலும் பற்றாக்குறைகளும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்து ஒரு நிறைவே தாங்கப்பா. நிறைவானவர்கள் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தை பிரகாரம் உம்மண்டை சேருவதற்கும் உம்மை நம்புவதற்கு வேண்டிய கிருபைகளை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்து வழிநடத்துங்க. விலகினங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பண நெருக்கடிகள் மாறட்டும். சமாதானமின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு இருதயத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி இந்த நாள் முழுதும் கூட இருப்பீராக. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யும்.
அவருடைய வாழ்க்கை தரம் ஆஸ்வதிக்கப்பட்டதாய் மாறத்தக்கதாக உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய கருத்தை எங்களே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.